போர்க்களத்தின் வெற்றியை வாளும் துப்பாக்கியும் மட்டும் தீர்மானிக்கவில்லை, வெடிமருந்தின் தன்மையும் தீர்மானித்தது. எங்கே, எந்த போர்க்களத்தில் நடந்தது? வாருங்கள், கேப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம். 1696 ஆண்டு. ஆம், கிபி 1696 ஆண்டு. கருங்கடல் நுழைவாயிலில் இருந்த அசோவ் கோட்டையை பிடிக்க ரஷ்ய இராணுவம் சக்கரவர்த்தி பீட்டர் தலைமையில் படையெடுத்து சென்றது. அசோவை பிடித்தால்தான் டான் நதி வழியாக ரஷ்ய கப்பல்கள் கருங்கடலை அடைந்து அதன் ஊடாக மத்திய தரைக்கடலை அடைய முடியும். 45,000 படை வீரர்களும் அவற்றில் குதிரைப்படையும் தளவாடச் சாமான்களுடன் அசோவ் நோக்கி சென்றன. இடையில் உக்ரேனிய காசக் படைகளும் சேர்ந்து கொண்டன. இதற்கிடையில்தான் திருட்டு கான்ட்ராக்டர்களால் தாமதம் ஏற்பட 60 நாட்களுக்கு பிறகு ரஷ்ய படை பான்ஷினில் முகாமிட்டது. அவர்கள் பின்தங்கிய தளவாட வண்டி தொடர்களுக்காக அங்கு காத்திருந்தார்கள். இறுதியாக அசோவ் கோட்டைக்கு முன்பாக 2430 கஜ தூரத்தில் முகாமிட்ட ரஷ்ய படை முற்றுகை துப்பாக்கிகளை அமைக்கத் தொடங்கியது. பெரிய பீரங்கிகளை 25 ஜோடி காளைகள் இழுத்து வந்தன. பீரங்கி மேடையை அமைத்து தாக்குதலை தொடங்கினார்கள். என்ன சோகம்! குண்டுகள் இலக்கை எட்டுவதில்லை என்ற புகார் எழுந்தது. ஆம், அது உண்மைதான். துப்பாக்கிச் சூட்டிற்கும் பீரங்கிச் சூட்டிற்கும் பொறுப்பாக இருந்த அந்நிய நாட்டு என்ஜினியர்கள் உதட்டை பிதுக்கினார்கள். பீரங்கி தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த அந்த அந்நிய நாட்டு என்ஜினியர்கள் இப்படி சொன்னார்கள், உதட்டை பிதுக்கிக் கொண்டே, இந்த மருந்து புறாச்சுடுவதற்குத்தான் உதவும், இதனால் துப்பாக்கிகளையோ பீரங்கியையோ சுட முடியாது என்று சொன்னார்கள். இன்னும் அதிகமான வெடிமருந்தை திணித்தார்கள். ஆனால் அதனால் விளைந்த பயன், இருசுகள் தெரித்தன. சரி, பீரங்கிகளை முன்னே நகர்த்தி சுட்டார்கள். ஆனால் அவை துருக்கிய துப்பாக்கிகள் இலக்கிற்குள் வந்ததால் துருக்கிய துப்பாக்கிகள் கடுமையாக புரைத்தன. கடும் சேதம் ஏற்பட்டது ரஷ்ய தரப்பு. இதே மருந்தை கொண்டுதான் ரஷ்ய துப்பாக்கிகளும் சுட்டன. அந்த மருந்தில் புகையும் கரியும் தவிர வேறு எதுவும் இல்லை. திருட்டு கான்ட்ராக்டர்களால் மீண்டும் ஒரு ஏமாற்றம். இவ்வாறாக முதலாவது அசோவ் போர் இழிவான முடிவையை எய்தியது. அதன் பிறகு என்ன நடந்தது? அசோவ் கோட்டை எப்போது பிடிபட்டது? டான் நதியில் வாரணேஷ் கடற்படை கட்டப்பட்டதை அந்த கப்பல்கள் எப்படி கருங்கடலுக்குள் பிரவேசித்தன? அந்த கருங்கடற்படைக்குத்தானே கேப்டன் பிளம்பர்க் அட்மிரலாக நியமிக்கப்பட்டார். மீண்டும் அசோவ் போர்க்களத்தை ஒருமுறை பார்க்கலாம். கேப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பை அதற்காக புரட்டுவோம். நன்றி.